Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய மைக்ரோசாப்ட் நிறுவனம் முடிவு. இந்தியா தனது லட்சியத்தை அடைய துணை நிற்போம் என அந்த நிறுவனத்தின் சத்யா நாதல்லா உறுதி. தேர்தலில் 4 முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என லோக்சபாவில் ராகுல் காந்தி வலியுறுத்தல். வாக்குப்பதிவு இயந்திரத்தை சோதிக்க எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். தமிழகம் மற்றும் ஜியோ ஹாட்ஸ்டார் இடையே 4000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு. பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது அதிமுக பொதுக்குழு கூட்டம். பூத் கமிட்டி நிர்வாகிகளை அமைப்பது, தேர்தல் யுக்தி, இபிஎஸ் பரப்புரை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. புதுச்சேரியில் ரேஷன் கடைகளே இல்லை என பேசி சிக்கிக் கொண்ட விஜய். தாறுமாறாக கலாய்க்கும் நெட்டிசன்கள். இனி விரிவான செய்திகள். இந்தியா தனது லட்சியத்தை அடைவதற்காக மைக்ரோசாப்ட் நிறுவனம் துணை நிற்கும் என்று அந்த நிறுவனத்தின் சிஇஓ சத்யா நாதல்லா உறுதியளித்திருக்கிறார். இது பற்றி பிரதமர் நரேந்திர மோடியுடன் உரையாடியதாகவும், இந்தியாவின் ஏஐ வளர்ச்சிக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். இந்த தொகையானது ஆசியாவிலேயே மைக்ரோசாப்டின் மிகப்பெரிய முதலீடு என்றும், இந்தியாவின் ஏஐ எதிர்காலத்திற்கு தேவையான கட்டமைப்பு திறனை உருவாக்க உதவும் என்றும் சத்யா நாதல்லா தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் 4 முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் என ராகுல் காந்தி மக்களவையில் வலியுறுத்தியுள்ளார். அதன்படி தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்னதாகவே வாக்காளர் பட்டியல் அனைத்து கட்சிகளுக்கும் வழங்க வேண்டும் என்றும், சிசிடிவி காட்சிகளை அளிக்கக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பரிசோதிக்க எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும், தேர்தல் ஆணையரின் தவறுக்கு அவரே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு மற்றும் ஜியோ ஹாட்ஸ்டார் இடையே 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழக அரசுடன் இணைந்து திரைப்படங்கள், வெப் சீரியல்கள் உள்ளிட்டவற்றை ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனம் தயாரிக்கும். இது ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும், இளம் படைப்பாளிகளுக்கு தேவையான ஊக்கத்தை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் நிலவரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த நிலையில் மேலும் பல நிர்வாகிகள் கட்சி மாற உள்ளதாக தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருப்பதால் அது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. மேலும் பூத் கமிட்டி, இபிஎஸ்ஸின் தேர்தல் பரப்புரை உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தெரிகிறது. புதுச்சேரியில் நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசிய விஜய் தவறான தகவல்களை தெரிவித்து சிக்கிக் கொண்டதாக நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். புதுச்சேரியில் பரப்புரையை மேற்கொண்ட விஜய் ஆளும் கட்சியையும் முதலமைச்சர் ரங்கசாமியையும் வெகுவாக புகழ்ந்தார். அதேவேளையில் திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார். மேலும் தவறான தகவல்களையும் குறிப்பிட்டு சிக்கிக் கொண்டார். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு அங்கு பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்திருக்கிறார். ஏதோ குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசியுள்ளார் என்றும், யாரோ எழுதி கொடுத்ததை பேசியுள்ளார் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல இடங்களில் தாவேகா தொண்டர்கள் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் பொதுக்கூட்டத்தில் பேசிய விஜய் திமுக அரசை கடுமையாக குறை கூறினார். இதற்கு திமுக அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கரூரில் உரிய பாதுகாப்பு கொடுத்ததால் தான் உயிரிழப்புகள் குறைந்ததாகவும், இல்லையென்றால் 100 பேர் வரை உயிரிழந்திருப்பார்கள் என்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்திருக்கிறார். மேலும் கரூர் சம்பவத்திலிருந்து விஜய் பாடம் கற்றுக்கொண்டார் என்றும், தமிழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்கு பல மணி நேரம் தாமதமாக வந்த விஜய் புதுச்சேரி கூட்டத்திற்கு முன்கூட்டியே வந்து அமர்ந்துவிட்டார் என்றும் திமுகவினர் கூறி வருகின்றனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சி இன்று முதல் விருப்ப மனுக்களை பெறுகிறது. இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை கட்டணமில்லா விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து திரும்ப அளிக்க அன்றைய தினமே கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகி வரும் அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.